திருச்செந்தூர் அருகே 2.5 லட்சம் மதிப்பிலான 100 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். காரில் கடத்தி வந்த பெண் காவலரின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய நபர் தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷ் வழங்க நாம் கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். வணக்கம் ஷாம். திருச்சூர் அருகே ரூபாய் 2.5 லட்சம் மதிப்பிலான 100 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த சொகுசு கார் மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டன. ரயில்வே பெண் காவலர் கணவர் உட்பட்ட 3 பேர் கைது. தப்பியோடைய முக்கிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆர்மேரி காயல்பட்டம் பகுதிக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தி வருவதற்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆர்மேரி செக் போஸ்டிலும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த வெள்ளை நிற சொகுசு காரை மறித்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர். காரை ஓட்டி வந்த நபர் போலீசார் பார்த்ததும் காரில் இறங்கி தப்பி ஓடினர். இதனையடுத்து காரின் பின்புறம் அமர்ந்திருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து காரை சோதனை செய்தனர். அதில் மூட்டையில் 100 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களும் இருந்து தெரிய வந்தது. விசாரணையில் பிடிபட்ட ஆர்மேரி சேர்ந்த வெற்றிவேல், இவர் திருநெல்வேலி தலைமை பெண் காவலரின் கணவர். மேலும் ஆர்மேரி முத்துகிருஷ்ணாபுரம் சேர்ந்த வைகுண்டராஜ் சக்திவேல் என்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் இவர்கள் தூத்துக்குடியிலிருந்து அடையாளம் தெரிந்த நபரிடமும் வாங்கி கொண்டு இப்பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக கடத்தி வந்ததாக தெரிவித்தனர். மேலும் புகையிலை பொருட்கள் சொகுசு காரில் கடத்தி வந்து தப்பியுடைய ஆர்மேரி பேயுனை சேர்ந்த சக்தி விஜயன் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு புகையிலை பொருட்கள் கடத்தத்தில் ஈடுபட்ட வெற்றிவேல், வைகுண்டராஜா, சக்தி விஜயன் ஆகிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து வெற்றிவேல், வைகுண்டராஜா, சக்திவேல் ஆகிய 3வரையும் கைது செய்து அவர்களிடம் ரூபாய் 2.5 மதிப்பிலான 100 புகையிலை பொருட்களை மற்றும் கடத்தவர்கள் பயன்பட்ட சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். மேலும் முக்கிய நபராக கடத்தப்படும் சக்தி விஜயனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஷாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.